ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ரோஹனும் மாயாவும் மாறி மாறி முறைச்சுக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ரோஹன் வேற அவளை டெவில்னு கூப்பிட்டு பயங்கரமா முறைச்சிட்டு இருக்கான். அப்படியே அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது காதல் போதையடா நீ எனக்கு அத்தியாயம் 29. அட கமோன் காய்ஸ், எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தங்கச்சிமா, அவன் அக்கறையில தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். உனக்கே தெரியும்ல. உங்க ஊர்ல மட்டும் இல்ல, இங்கேயும் உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உன் பிஸ்னஸ் எனிமீஸ் யாராச்சும் ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட உனக்கு தான் ஆபத்து. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவனை தப்பா எடுத்துக்காத. சஞ்சய் நிதானமாக புரிய வைக்க, அண்ணா ஐ நோ, பட் என்னால முடியல. நமக்கு பின்னாடி யாராச்சும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்மளையே பார்த்துக்கிட்டு அடச்ச, இட்ஸ் இரிட்டேட்டிங். அதான் அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு நான் தனியா வந்துட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு நாளாச்சும் என்ன நான் மாதிரி வாழ விடுங்க. இப்படி ஒரு உயிர் இருக்கிறதுக்கு இல்லாமலே போகலாம் என்று மாயா சலிப்பாக சொல்ல, ரோஹனோ உச்சக்கட்ட கோபத்தில், அறிவில்லை உனக்கு, அவளா இருக்கணுமா தனியா வந்தாலாம் என்று தன்னை மீறி கத்த, அவளோ அவனை மேலிருந்து கீழ் ஒரு மார்க்கமாக பார்த்தவாறு சஞ்சயின் புறம் திரும்பி அண்ணா என்று முறைக்க, நான் தானே பேசுறேன், அவனை எதுக்கு என்று பேச வந்த ரோஹனை தடுத்த சஞ்சய், பிளீஸ்டா ஸ்டாப் பண்ணிக்கலாம் என்று கெஞ்ச, மாயாவை எரிப்பது போல பார்த்தவன், சரியான டெவில் என்று திட்டிவிட்டு நகர்ந்தான். அதுவும் மாயாவின் காதில் விழ, அண்ணா திஸ் இஸ் டூ மச் என்று சஞ்சயிடம் கத்த, சாரி மாயா, அவனை தப்பா எடுத்துக்காத. அவன் யாருக்கிட்டையும் இப்படி பேச மாட்டான். ஆனா என்னன்னு தெரியல, உன்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறான் என்று தயக்கமாக சொன்னான் சஞ்சய். தட்ஸ் ஓகே. இது வரைக்கும் என்னை யாரும் இந்த மாதிரி திட்டினதில்ல. மிஸ்டர் ரோஹன் தான் ஃபர்ஸ்ட். முதல் தடவை இந்த மாதிரி திட்டு வாங்குறேன் தெரியுமா? அலைஸுக்கு அப்புறம் நான் இவ்வளோ க்ளோஸா பேசுறது நீங்க தான். உங்க 4 பேர்கிட்டயும் ஏதோ இருக்கு. அதான் பார்த்ததும் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். ஸோ அவர் திட்டுறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு என்று கூறியவாறு தலையை சரித்து அங்கு தலைமை பொறியியலாளரிடம் பேசிக் கொண்டிருந்த ரோஹனை அவள் பார்க்க, அவனுடைய பார்வையும் கோபமாக அடிக்கடி அவள் மீது படிந்து மீண்டது. மாயாவுக்கோ அவனின் கோப பார்வையில் உள்ளுக்குள் குஷியாக இருக்க, ரோஹனியை வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தவளுக்கு தன்னை மீறி புன்னகையில் இதழ் விரிந்தது. அப்போதும் அவளை கடுப்பாக பார்த்த ரோஹன், இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆனாலும் திருந்தாது ஜென்மா என்று வாய்விட்டு முணுமுணுத்தவாறு அவளை ஏகத்துக்கும் முறைத்து தள்ளினான் அவன். மாயா சிறிது நேரம் சஞ்சயிடம் பேசிவிட்டு அலைஸ் விடாது அழைத்ததும் அங்கிருந்து செல்ல, கொஞ்ச தூரத்திலேயே கார் சட்டென அப்படியே நின்று விடவும் மாயாவுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. அவளும் ஏதேதோ முயற்சி செய்ய அந்த கார் இயங்கினால்தானே ச்சே என்று சலித்தவள் வண்டியிலிருந்து இறங்கினான். தன்னை அடையாளம் கண்டு விடுவார்களோ என்று பதற்றம் வேறு தொற்றிக்கொண்டது. அலைஸிடம் சொல்வதை விட இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தானே ஏதாவது செய்வது மேல் என யோசித்தவள் அடுத்த நிமிடம் கேப் ஒன்றிற்கு அழைக்க போக, சரியாக அவளுடைய கார் கண்ணாடி தட்டப்பட்டதில் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். கார் கண்ணாடியை இறக்கியவள் எதிரே இருந்தவரை புரியாது பார்க்க, அவரோ, என்னம்மா கார்ல ஏதாச்சும் பிரச்சனையா? நான் என்னன்னு பார்க்கவா என்று கேட்க, மாயாவோ அவரை புருவத்தை நெறித்து பார்த்தாள். அது ஐயாதான் உதவி பண்ண சொன்னாங்க என்றவாறு அவர் ஒரு திசையை காட்ட, அங்கு காரில் ஒற்றை காலை மடக்கி சாய்ந்து நின்றிருந்தான் ரோஹன். அவனை பார்த்தவள் காரிலிருந்து இறங்கி அவனை நோக்கி வேகமாக செல்ல, அவனோ தன்னை நோக்கி வரும் மாயாவையே கேலி புன்னகையுடன் பார்த்திருந்தான். அவனை நெருங்கியவள், என்ன நான் இப்போ உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா என்று காட்டமாக கேட்க, உதவி பண்ண பெர்மிஷன் அவசியம் இல்ல, என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சத உதவி பண்ண வந்தேன், தட்ஸ் இட். ஆனாலும் இவ்வளோ திமிராகாத. ரோஹன் கடைசி வசனத்தை முணுமுணுப்பாக சொன்னாலும் அவள் காதில் தெளிவாகவே விழுந்தது. ஹவு டேர் யூ! எனக்கு திமிர்னு நீங்க எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு தான் திமிர் ஆணவம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. எப்படி ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியும்? உங்க மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தானே இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க என்று மாயா கோபத்தில் கத்த, அவளை அழுத்தமாக பார்த்தவன், அண்ணா நீங்க வந்து வண்டி எடுங்க, அம்மணி தனியா தவிக்கட்டும், அப்போதான் புத்தி வரும் என்று விட்டு மாயாவிடம், நீ கேப்ல போறத உனக்கு சேஃப் கிடையாது, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று அழுத்தமாக உரைத்து விட்டு வண்டியில் ஏறப்போக, அவனை தள்ளிவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள் அவள். அவனின் செய்கையில் அவளை உக்கிரமாக பார்த்தவன், what the hell, ஒரு பிசினஸ் உமன் போலவா நடந்துக்கிற நீ? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல
முதல்ல என் கார்ல இருந்து இறங்க, அறிவு கட்டவளே என்று கண்ட மேனிக்கு அவன் கத்த, அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு வேணும்னா என் பக்கத்துல உட்காந்துக்கங்க. தெனாவட்டாக சொல்லி வண்டி ஓட்டுநரிடம் ஒரு ஹோட்டலின் பெயரை சொல்லி அங்கு போக சொல்ல, மாயாவை அவன் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் என்றால் அவளோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். வெளியில் நின்றவாறு இடுப்பில் கைக்குற்றி மீண்டும் டெவில் என்று அவளை ஏகத்துக்கு முறைத்த ரோஹன் திருவென முழித்து கொண்டிருந்தவரிடம் காரை எடுக்குமாறு கண்களால் சைகை செய்ய, இதையெல்லாம் மாயா பார்த்தும் பார்க்காதது போல் அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் அவளையே இமைக்காமல் பார்த்திருந்த ரோஹன் பின்னர் என்ன நினைத்தானோ, காரின் பின்னால் அவளின் அருகிலேயே சென்று அமர்ந்து கொண்டான். மாயாவோ திரும்பி அவனை எகத்தாளமாக ஒரு பார்வை பார்க்க, பக்கவாட்டாக திரும்பி என்ன என்ற ரீதியில் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கியவனை பார்த்ததும் அவள் மனமோ அவளை மீறி அவனை ரசிக்க ஆரம்பித்தது. அவன் பால் சாயும் மனதை அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஆக்சுவலா யூ லுக் ஸ்மார்ட், பட் ஏன் சிரிக்கவே மாற்றீங்க என்று குறும்பாக மாயா கேட்டதில் திரும்பி அவளை விசித்திர பார்வை பார்த்த ரோஹன் எதுவும் பேசாது வெளியே வேடிக்கை பார்ப்பது போல பாவனை செய்ய, ஒரு பெருமூச்சு விட்டவள் ரோஹன்ஜி என்று அழைக்க, சட்டென திரும்பிய ரோஹன் புருவத்தை சுருக்கியவாறு அவளையே ஆழ்ந்து நோக்கினான். மாயாவோ அவனின் பார்வையில் தடுமாறினாலும் தன்னை கட்டுப்படுத்தி சுதாகரித்து கொண்டு, பதில் சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு எப்ப பாரு வெறப்பாவே இருக்கீங்க? நீங்க நிஜமாவே தருண் அப்புறம் அண்ணாவோட ஃப்ரெண்டு தானா என்று சந்தேகமாக கேட்க, அவளை முறைக்க முயன்ற ரோஹன் பின் தன்னை மீறி சிரித்துவிட, அதை கவனித்தவள், வாவ் சிரிக்கிறீங்க, நாட் பேட், நல்லாதான் இருக்கு என்று சிரித்தவாறு சொல்ல, உனக்கு இப்போ என்ன வேணும் என்று மாயாவை கூர்மையாக பார்த்தவாறு கேட்டான் அவன். என்ன கேட்டாலும் கிடைக்குமா என்ற மாயாவின் புதிரான கேள்வியில் அவளை சந்தேகமாக பார்த்தவன், தி கிரேட் மாயா மகேஸ்வரிக்கு என்கிட்ட அப்படி என்ன எதிர்பார்ப்பு இருந்துட போகுது என்று கேலி குரலில் கேட்டான். அவன் முன் கை நீட்டியவள், ஃப்ரெண்ட்ஸ் என்று கேட்க, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், எதுக்காக என்ன நெருங்கி வந்துட்டே இருக்க? அமைதியாக அவன் கேட்டாலும் முறைப்புடன் அது இருக்க, அடடா நான் என்ன கல்யாணம் கட்டிக்கோங்க நான் கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆகலன்னு தானே கேட்டேன், இருந்தாலும் இவ்வளோ ஆட்டிடியூட் டூ மச் தான் என்று சலிப்பாக வந்தன மாயாவின் வார்த்தைகள். இல்ல எனக்கு புரியல, உங்களோட கம்பெனிஸ் இன்வெஸ்டர்ஸ் டீலர்ஸ் கிட்ட கூட இப்படிதான் பழகுவீங்களா மிஸ் மகேஸ்வரி? ரோஹன் அழுத்தமாக கேட்க, அவனையே சிறிது நேரம் வெறித்து பார்த்தவள் பின் புன்னகைத்து, நம்ம மனசு சொல்லும், நமக்கு நெருக்கமானவங்க யாருன்னு அவங்களே நம்மளை தவிர்த்தாலும் எதுக்காகவும் அவங்கள விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் எல்லார்கிட்டையும் தோணாது, புரியும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஹோட்டலின் முன் வண்டி நிறுத்தப்பட்டது. அதிலிருந்து இறங்கியவள் தேங்க்ஸ் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு செல்ல, போகும் அவளின் முதுகையே வெறித்து பார்த்த ரோஹனின் முகமும் இறுகி போயிருந்தது. அடுத்த நாள் அலுவலகத்தில் பாபி தனது அறையில் தன் கையில் உள்ள ஃபைலில் மும்முரமாக ஏதோ பார்த்து கொண்டிருக்க, அனுமதி கேட்டு உள்ளே வந்த கீர்த்தியை பார்த்தவனுக்கு கோபம் ஏகத்துக்கும் எகிரியது. அவளோ என்ன திட்டு விழப்போகிறதோ என்ற பயத்தில் திருவென விழித்து கொண்டு நிற்க, மேசையில் ஒரு கோப்பை தூக்கி எறிந்தவன், என்னது ஒரு வேலையும் முழுசா பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்கிட்ட நான் இந்த வருஷத்தோட அக்கௌண்ட்ஸ் பத்தி கேட்டேன், நீ லாஸ்ட் இயரோடது எடுத்துட்டு வந்திருக்க. மிஸ் கீர்த்தி, உங்களுக்கு வேலை தெரியுமா தெரியாதா என்று கத்த, கீர்த்திக்கோ கண்கள் கலங்கி அழுகையே வந்துவிட்டது. கண்ணீரை மறைக்க அவள் தலையை குனிந்து கொள்ள, அதில் மேலும் கோபம் அடைந்தவன் அவளை வெளியே போகச் சொல்லி கத்தியதில் தலை குனிந்தவாறே வெளியே போனவள் கதவை திறக்க போக, அந்த கதவு திறந்து கொண்டாள்தானே. அவள் திரும்பி பாபியை கேள்வியாக பார்க்க, அவனோ எழுந்து வந்து ஒற்றை காலை மடக்கி மேசையில் சாய்ந்தவாறு அவளையே அழுத்தமாக பார்த்தவாறு இருந்தான். இவ்வளோ நேரமா ஆஃபிஷியலா பேசியாச்சு, இப்போ கொஞ்சம் பர்சனலா பேசலாமா சட்டென்று அவன் கேட்டதில் திகைத்தவள், என்ன சார் என்று திக்கி திணறி கேட்க, Do you still love me என்று பாபி சட்டென கேட்டதில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்ன கூறுவதென்று தெரியாமல் தவித்துத்தான் போனாள். அவளும் என்னதான் செய்வாள்? இத்தனை வருடமாக அவனுக்காக மட்டுமே அந்த பாவை காத்து கொண்டிருக்க, அவனோ அவள் காதலை புரிந்து கொள்ளவே இல்லையே. எதுவும் பேசாது கீர்த்தி அமைதியாக இருக்க, அவளை நெருங்கிய பாபி, இங்க பாரு, உன் அப்பா ரொம்ப நல்லவர்,
அன்னைக்கு என் டேட் கூட உன்னை பத்தி தான் ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருந்தாரு. கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே தொலைஞ்சு போன என் ஃப்ரெண்டு திரும்ப வர வரைக்கும் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னியாமே, இப்பதான் அவன் வந்துட்டால, இனி எதுக்கு வெயிட்டிங்? அதான் உன்கிட்ட கேட்டேன். ஏன்னா நீ என்ன காதலிச்சது கூட மாயா சொல்லிதான் எனக்கு தெரியும் என்று சொல்ல கீர்த்தி தான் உள்ளுக்குள் நொறுங்கி போனாள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உன்கிட்ட கிளாரிஃபை பண்ணணும். நான் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன், அது உனக்கே நல்லா தெரியும். அதனால வீட்டுல இனிமே இந்த மாதிரி அடம் பிடிக்காத. அதான் உன் ஃப்ரெண்டு வந்துட்டால, கல்யாணம் பண்ணிக்கோ. நவ் யூ மே கோ கீர்த்தி. பாபி சொல்லிவிட்டு அவன் பாட்டிற்கு தன் இருக்கையில் அமர்ந்து வேலையில் மூழ்க அவன் அறையிலிருந்து வெளியேறியவள் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருந்த ஒரு அறைக்குள் நுழைந்து அழ ஆரம்பித்து விட்டாள். என்னை ஏன் உனக்கு பிடிக்கல தரு? நிஜமாவே நான் உனக்கு பொருத்தம் கிடையாது, அது எனக்கும் தெரியும். ஆனா என் மனசுக்கு தான் அது புரிய மாட்டேங்குதே. உனக்காகத்தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கேன், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எவ்வளவு முகம் தெரியாத ஒருத்தைய காதலிக்கிற உனக்கு உன் கண்ணு முன்னாடி உனக்காக ஏங்குற என் தவிப்பு ஏன் புரியல? என்கிட்ட வந்துடு தரும் என்று வாய்விட்டே புலம்பியவாறு அழுது கொண்டிருந்தவளை தன் அறையில் இருந்த கணினி திரையில் உணர்ச்சி துடைத்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் பாபி. இவ்வாறு நாட்கள் கழிய அன்று ரோஹன் தன் அறையில் மடிக்கணினியில் மும்முரமாக எதையோ தட்டச்சு செய்து கொண்டிருக்க திடீரென கதவு திறக்கும் சத்தத்தில் நிமிர்ந்தவன் உள்ளே வந்த மாயாவை பார்த்ததும் கோபத்தில் கத்த ஆரம்பித்து விட்டான். மிஸ் மாயா, இது ஒன்றும் உங்க கம்பெனி கிடையாது, இது என் கேபின். உள்ள வர்றதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும்னு பேசிக் மேனஸ் கூட உங்களுக்கு தெரியாதா? மிஸ் மகேஸ்வரி, உங்களுக்கு எல்லாத்தையும் என்னால சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாதா? ரோஹன் திட்ட மாயாவிற்கு பின்னால் வந்த பாபி ரோஹன் மாயாவை திட்டுவதை பார்த்து அறிவு கெட்டவனே என்று கத்த ரோஹனின் திட்டுக்களை ஏதோ ஆஸ்கார் விருது வாங்குவது போல் சிரிப்புடனே கேட்டுக்கொண்டிருந்த மாயா அறையிலிருந்து வெளியேறி ரோஹன்ஜி மே ஐ கமென் என்று கேலியாக கேட்டு வைக்க பாபியோ பக்கென்று சிரித்தான். டெபிள், தலையில டப்பா விழுந்தோம், கொஞ்சமாச்சும் மாறி இருக்காளா பாரு, அப்படியே இருக்கா என்று நினைத்தவாறு மாயாவையே உறுத்து விழித்தான் ரோஹன். உள்ளே வந்தவள் ரோஹனின் எதிரே நின்று ரோஹன்ஜி மே ஐ சிட் என்று சிரிப்பை அடக்கியவாறு கேட்க, எனாஃப் பாபி, நீயே இந்த மேடம் கூட பேசிக்கோ, என்னால இவங்களை ஹேண்டில் பண்ண முடியாத என்ற ரோஹன் தள்ளி அமர்ந்து கொள்ள மாயாவோ சிரித்தவாறு ரோஹனின் எதிரே அமர்ந்து கொண்டாள். ரோஹன் அவளை கண்டு கொள்ளாது மதுபானம் அருந்தியவாறு ஒரு ஃபைலை எடுத்து பார்க்க துவங்க பாபி அவளின் புது கிளைக்கான கட்டுமான பணி பற்றி பேச ஆரம்பித்தான். ஆனால் அவளோ அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல், உங்களுக்கு என்ன லவ் ஃபெயிலியரா மிஸ்டர் ரோஹன் என்று ஆர்வமாக கேட்டாள் மாயா. அவளை ஒரு மார்க்கமாக பார்த்த ரோஹன் பாபியை முறைத்துவிட்டு, மிஸ் மகேஸ்வரி, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க, ஏன் பர்சனல் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், ஜஸ்ட் டோன்ட் இரிட்டேட் மீ என்று உரும மாயாவோ விழிவிரித்து, நான் 4 வேர்ட்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டா 40,000 வேர்ட்ஸ்ல ஒரு அட்வைஸ், லவ் ஃபெயிலியரானு கேட்டது ஒரு குத்தமா என்று கேலியாக கேட்க ரோஹனோ மூக்கு விடைக்க அவளை முறைத்து பார்க்க பாபியோ நிலைமையை சமாளிக்க எண்ணி, மாயா ப்ளீஸ், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்படியெல்லாம் பேசினா அவன் எங்களையே அதிகமாக தான் திட்டுவான், ஸோ நாம கொஞ்சம் ஒஃபிஷியலா பேசலாமா என்று பேச்சை மாற்ற முயற்சிக்க, ஓ காட், எப்ப பாரு அஃபிஷியல் தானா, அது அப்புறம் பேசலாம். ரோஹன்ஜி நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த நவீன தேவதாஸ் வேஷம், அப்படி என்ன நடந்துச்சு என்று கேட்ட மாயாவிற்கு ரோஹனை சீண்டுவதில் ஒரு அலாதி பிரியம் உருவானது என்னவோ உண்மைதான். தன் பேச்சில் கோபத்தில் முகம் சிவக்க தன்னை முறைப்பதும் திட்டுவதுமாக இருக்கும் ரோஹன் மேல் ஒரு சுவாரஸ்யம் தோன்ற தன்னிலை மறந்து அன்று அவனை வெறுப்பேற்றி விளையாடியது போலவே இன்றும் சிறு பிள்ளை போல் விளையாடி கொண்டிருந்தாள் மாயா. ரோஹனும் எழுந்து தன் தனிப்பட்ட தேவைகளுக்காக அந்த அறையின் மூலையிலிருந்த இன்னொரு அறைக்குள் புகுந்து கதவடைத்துக் கொள்ள மாயாவோ வாயை பொத்திக் கொண்டு சிரித்தவள் அலைஸை தேடி அறையிலிருந்து வெளியே வந்தாள். இங்கு அறைக்கு வெளியே அலைஸ் தன் கையில் வைத்திருந்த ஐபேடில் கண்களில் வலியுடன் ஒரு புகைப்படத்தை பார்த்து கொண்டிருக்க திடீரென தன் அருகில் கேட்ட குரலில் தான் பார்த்து கொண்டிருந்ததை மறைத்தவள் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க சஞ்சயோ கண்களில் ரசனையுடன் அவளையே பார்த்தவாறு நின்றிருந்தான். அவளோ சஞ்சயை கேள்வியாக பார்க்க, ஹாய் கண்மணி என்று அவன் செல்லமாக அழைத்ததில் புருவத்தை நெறித்து,
புரியாது பார்த்தாள் அலைஸ். சாரி என்று அலைஸ் புரியாமல் கேட்க, அப்பாடா, நாம சொன்னது புரியல, இதை வச்சே நம்ம மெழுகு பொம்மையை சீண்டிட வேண்டியதுதான் என்று நினைத்தவாறு சஞ்சயும், உனக்கு ஒன்று தெரியுமா கண்ணம்மா, நீ அவ்வளோ அழகு, அழகே பொறாமை கொள்ளும் பேரழகு. உன்னை பார்த்ததுல இருந்து நான் ஆனாவே இல்லை, உனக்காக துடிக்கிற என் இதயத்தை நீ சிறப்படிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன் என்று அவன் பாட்டிற்கு ஏதேதோ காதல் வசனத்தை பேசிவிட்டு அலைஸின் முகத்தை கூர்ந்து பார்க்க, அவளோ எந்த உணர்வுகளையும் வெளிக்காட்டாத முகபாவனையுடன் நின்றிருந்தாள். நல்ல வேலை, அவளுக்கு எதுவும் புரியல. இதுவே எங்க ஊரு பொண்ணா இருந்தா என்ன செருப்பு பிஞ்சிருக்கும். சஞ்சய் பெருமூச்சு விட அவன் முன் சுடக்கிட்டவள் இறுகிய முகமாக, வாட் யூ வாண்ட் என்று கேட்க, அவனோ சிரித்தவாறு அசடு வழிய நின்றான். என்னன்னா, என் பிஏ கூட உங்களுக்கு என்ன பேச்சு? பட் பி கேர்ஃபுல், ஷி இஸ் வெரி டேஞ்சரஸ். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நல்லா மாட்டிக்க போறீங்க என்று மாயா எச்சரிக்கும் தொனியில் சஞ்சயின் பின்னால் நின்றவாறு சொல்ல, அலைசோ அவளின் கடைசி வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு மாயாவை முறைத்து பார்த்தாள். இந்த மொழி ஒப்பாத காதல் எங்கு சென்று முடிய போகிறதோ தெரியவில்லை. அதே நேரம் பாபிக்கு கீர்த்தி அவனை எந்த அளவு காதலிக்கிறாள் என்று தெரிந்தும் எதற்காக இப்படி அவளை தவிர்க்க வேண்டும்? அனைத்தும் மறந்தாலும் ரோஹன் மீது மீண்டும் காதல் வயப்படுவது போல திரும்பவும் அதே வழிக்கு செல்லும் மாயா இது அனைத்தையும் எங்கு கொண்டு சென்று நிறுத்தப் போகிறாள்? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.